சுவையான மணத்தக்காளி கீரை கூட்டு செய்யலாமா? ஒரு குக்கரில் 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 4 பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு உரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை அதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலரிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை எடுத்து அதிலேயே கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் பாருங்கள். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தென் கிளறி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே அடுப்புலையே விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே அடுப்புலையே விடுங்க. இது வேகணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம பருப்பை வேக வச்சிட்டோம். கீரை ஆல்ரெடி வதக்கும் போதே வெந்திருக்கும். ஸோ எல்லாமே ஒன்றோட ஒன்று கலரணுன்றதுக்காக 3 நிமிஷம் விடுங்க. இப்போ நம்ம சுவையான மணத்தக்காளி கூட்டு ரெடி.